நினைத்து பார்க்கிறேன் அம்மா, நினைத்து பார்க்கிறேன். தாலாட்டு படிச்சத, சோறுட்டி வளர்த்தத, தாலாட்டு படிச்சத, சோறுட்டி வளர்த்தத நினைத்து பார்க்கிறேன் அம்மா. காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழாவின் ஒரு பகுதியாக தென்னகத்து இசைத்தாய்க்கு கலைஞர்கள் ஒன்றிணைந்து கலை நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர். நவீன தொழில்நுட்பத்தோடு மாறிவரும் கலைகளுக்கு மத்தியில் பழமை மற்றும் நலிந்து கொண்டிருக்கும் நாடகத்திற்கு உயிரோட்டம் கொடுத்து கதை, பாட்டு, நடிப்பு, நளினம், இசை என அத்தனையையும் இக்கால வெள்ளித்திரை நாடகங்களுக்கு சவால் விடும் வகையில் திரு எஸ் ஹாஜா மைதீன் அவர்கள் வழங்கிய நினைத்து பார்க்கிறேன் என்ற மேடை நாடகமானது நடைபெற்றது. அதன் பிறகு பார்த்தா உங்கள் 21 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப உண்மை வெளியே வருது. பண்ண போறியா என்ன காரை கலைக்கோயில் நாடகம் என்ற வழக்கம் நினைத்து பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். காரை கலைக்கோவில் நாடகமன்றம் சார்பில் நடைபெற்ற இந்த நாடக விழாவில் இயல் இசை நாடகமன்ற தலைவர், ஆலய நிர்வாகிகள், கலை காவலர்கள், இலக்கிய காவலர்கள், கலைக்கோ மாமணிகள், கலைமாமணிகள் என ஒட்டுமொத்த கலைஞர்களின் வாழ்த்து மலையில் நனைந்தார் எஸ் ஹாஜா மைதீன் அவர்கள். மேலும் பல்வேறு நாடகங்களை நடத்தி விரைவிலே அவர் கலைமாமணி பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காரை கலைக்கோவில் நாடகமன்ற தலைவர் எஸ் ஹாஜா மைதீன் அவர்கள் பல்வேறு கதாபாத்திரங்களில் பல்வேறு மாவட்டங்களில் இவர் நடத்திய நாடகங்கள் பிரபலமானவை. பழமை மற்றும் நலிந்து கொண்டிருக்கும் நாடக கலையை தன் உயிர் மூச்சாக கொண்டு நடித்து வரும் எஸ் ஹாஜா மைதீன் அவர்களுக்கு ஒட்டுமொத்த கலைஞர்களும் கலைமாமணி விருதை புதுவை அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தபோது கரகோஷத்தில் ஆர்ப்பரித்து நின்றது அம்மையார் ஆலய மணிமண்டபம். மக்களுடைய பேராதரவு இருக்க வேண்டும். என் தம்பி ஹாஜா மைதீன் அருமையான கதவசனம். வெற்றிகளை பெற்றுத் தருவார். உங்களுக்கு இறைவன் கலைமாமணி கண்டிப்பாக கொடுப்பார். அதை விட பெரிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. நன்றி, வணக்கம். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் தஞ்சை வெங்கட். டேக் கேமரா ரோல் ஆக்ஷன் என்ற வார்த்தைகள் இல்லை, குளிரூட்டப்பட்ட கேரவான்களும் இல்லை, ஆடம்பரமாக ஆடிக்காரில் வந்திறங்கிய நடிகர் நடிகைகள் இல்லாத ஒரு நாடகமானது அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அந்த அரங்கம் முழுவதும் நிரம்பி வழிந்த போதும் ஒட்டுமொத்த ரசிகர்களினுடைய பார்வையானது ஒட்டுமொத்த அந்த நாடகத் திரையை நோக்கி மட்டுமே இருந்தது. அந்த நாடகம்தான் நினைத்து பார்க்கிறேன் என்ற காரை கலைக்கோவில் நாடகமன்ற தலைவர் எஸ் ஹாஜா மைதீன் அவர்கள் நடத்திய நாடகம். ஒவ்வொரு நாடகத்திலும் இவர் ஏற்ற கதாபாத்திரத்தில் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் நளினமாகவும் நடத்தி காட்டிய எஸ் ஹாஜா மைதீன் அவர்கள் கலைக்கு ஆற்றக்கூடிய சேவைக்கு தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது தலை வணங்குகிறது. நலிந்து கொண்டிருக்கும் நாடக கலையை தன் உயிர் மூச்சாக கொண்டுள்ள எஸ் ஹாஜா மைதீன் அவர்கள் என்ன உரிமை இருக்கா? என்ன கேள்வி உங்க பையன் கேட்க முடியல? இந்த வீடு யார் பேர்ல இருக்குடா? நான் சொன்னேன். வீட்டை விட்டு வெளிய போடா. ஓ பேர்ல இருக்கா? இது எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து. உங்க அப்பா சம்பாதிச்சதா? ஆஹா, உங்க அப்பா சம்பாதிச்ச எல்லாமே நான் குடுக்குறதுக்கே சரியா போச்சு. இந்த சொத்து எல்லாம் நான் கஷ்டப்பட்டு சேர்த்தது. எங்க அப்பா சம்பாதிச்சு கொடுக்காம நீ எவகிட்ட போய் சம்பாதிச்ச? எங்க வந்த? உன்னை விடுதலை பண்ணிட்டாங்கடா. அம்மாவை கொண்டுட்டு போனேன். இப்ப யார கொலை பண்ண வந்திருக்க? என்னையும் கொண்டுட்டா உன்னோட கொலை வரி அடங்கி போயிடும். இல்ல